ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபா தர்மா கிச்சன். இன்றைக்கி சுவையான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிருக்க, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு 6-7 பல் வந்து தட்டி எடுத்துருக்கேன். தட்டி போட்டுக்க பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து ஒன்றாவே வதக்கிடுங்க. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பீட்ரூட் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பீட்ரூட், சின்ன பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்குங்க பீட்ரூட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப காரம் சேர்க்காதீங்க, பீட்ரூட் பொரியல் வந்து நல்லா இருக்காது. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் போதும். தண்ணி நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. வெந்த பிறகு தண்ணியெல்லாம் சுண்டிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு 2 பில்லை தேங்காய் வந்து திருவி சேர்த்துக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.